ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க கோரிய வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகும் நிலையில் ரஃபேல் ஒப்பந்தம் கடந்து வந்த பாதை மற்றும் அதில் ஏற்பட்ட சர்ச்சைகள் பற்றி தற்போது பார்க்கலாம். 2007ஆம் ஆண்டு பல்நோக்கு பயன்பாடு கொண்ட 126 போர் விமானங்களை வாங்க காங்கிரஸ் அரசு திட்டமிட்டது. ஜனவரி 2012ஆம் ஆண்டு விமானம் தயாரிக்கும் ஏலத்தில் பிரான்சின் டசால்ட் நிறுவனம் வென்றது. ஜனவரி 2012ஆம் ஆண்டு முதற்கட்டமாக 126 போர் விமானங்களில் பயன்பாட்டிற்கு தயாரான நிலையில் 18 விமானங்களை தர வேண்டும் என ஒப்பந்தம் செய்தது. ஜனவரி 2012ஆம் ஆண்டு எஞ்சிய 108 போர் விமானங்களையும் டசால்ட் உதவியுடன் இந்தியாவின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் தயாரிக்க முடிவு செய்தது. மார்ச் 2014ஆம் ஆண்டு விமானம் தயாரிப்பதற்கான பணிகள் குறித்து டசால்ட் மற்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனங்கள் பேச்சுவார்த்தை நடத்தின. ஒரு ரஃபேல் விமானம் சுமார் 629 கோடி ரூபாய் என டசால்ட் நிறுவனத்துடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. மே 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. மார்ச் 2015ஆம் ஆண்டு அனில் அம்பானி தலைமையில் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனம் தொடங்கப்பட்டது. ஏப்ரல் 2015ஆம் ஆண்டு டசால்ட் நிறுவனத்திடமிருந்து 36 ரஃபேல் விமானங்களை வாங்க உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பிரான்சில் அறிவித்தார். செப்டம்பர் 2016ஆம் ஆண்டு 36 ரஃபேல் விமானங்களை வாங்க பிரான்சுடன் இந்திய அரசு ஒப்பந்தம் செய்தது. செப்டம்பர் 2016ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு 126 போர் விமானங்கள் தேவையில்லை என்றும் 36 விமானங்களே போதுமானது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பரிக்கர் தெரிவித்தார். செப்டம்பர் 2016ஆம் ஆண்டு 6 விமானங்களை வாங்க 58,000 கோடி ரூபாய் என விலை நிர்ணயம் செய்தது. ஒரு விமானம் 1,670 கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டது. செப்டம்பர் 2016ஆம் ஆண்டு ஒரு ரஃபேல் விமானத்திற்கு பாரதிய ஜனதா அரசு 3 மடங்கு விலை கொடுத்து ஒப்பந்தம் செய்தது என காங்கிரஸ் குற்றஞ்சாட்டியது. அக்டோபர் 2016ஆம் ஆண்டு விமானங்களை தயாரிக்க அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனத்துடன் டசால்ட் நிறுவனம் ஒப்பந்தம் செய்தது. அக்டோபர் 2016ஆம் ஆண்டு பொதுத்துறை நிறுவனமான HAL-ஐ கணக்கில் கொள்ளாமல் ரிலையன்ஸ் டிஃபென்ஸிற்கு பாரதிய ஜனதா அரசு உதவி செய்ததாக காங்கிரஸ் குற்றஞ்சாட்டியது. டிசம்பர் 2017ஆம் ஆண்டு விமானங்களை சேர்ந்து தயாரிக்க டசால்ட்டிடம் இருந்து அழைப்பு வந்தது. மத்திய அரசுக்கு சம்பந்தம் இல்லை என ரிலையன்ஸ் தெரிவித்தது. செப்டம்பர் 2018ஆம் ஆண்டு ரிலையன்ஸ் நிறுவனத்தை பரிந்துரை செய்தது இந்திய அரசுதான் என பிரான்ஸ் முன்னாள் அதிபர் ஹாலண்டே பேட்டியளித்தார். செப்டம்பர் 2018ஆம் ஆண்டு ரிலையன்ஸ் டசால்ட் இடையேயான ஒப்பந்தத்தில் இந்தியா பிரான்ஸ் அரசுகள் தலையிடவில்லை. செப்டம்பர் 2018ஆம் ஆண்டு ரிலையன்ஸ் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தது தங்கள் முடிவு என டசால்ட் நிறுவனம் அறிக்கை அளித்தது. ரஃபேல் விவகாரத்தில் ஊழல் நடந்திருப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தொடர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். ரஃபேல் விவகாரத்தில் எந்தவித ஊழலும் நடைபெறவில்லை என அருண் ஜேட்லி, நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்தனர். ரஃபேல் விவகாரத்தை விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அவற்றின் மீதான விசாரணை முடிவடைந்திருக்கும் நிலையில் கடந்த நவம்பர் 14ஆம் தேதி தீர்ப்பு தேதியை குறிப்பிடாமல் வழக்கை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது.